சார் அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு மட்டும் ஏன் சார் இப்படி இருக்கு? அதாவது அவங்க நிறைய எல்லையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா, நாங்க ஒரு ஒரு பாதைய போயிட்டே இருக்கோம். டக்குன்னு தடங்கல் ஆகுது. ஏன்? எங்களுக்கு ஏன் தடங்கல் ஆகுது? ஒருவேளை கண் திருஷ்டியா? இல்ல செய்வனையா? இல்ல யாருதாவது எதிரிங்களால எங்களுக்கு ஏதாவது தொல்லையா? இந்த பிரம்மன் எங்களுக்கு என்னதான் எழுதியிருக்காருன்னு கேட்குறாங்க சார். சொல்லுங்க. நிச்சயமாக. அதாவது விருச்சக ராசி காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். இங்கே செவ்வாய் என்ற ஒரு கிரகம் அதிபதியாக இருக்கார். ராசிக்கு பொதுவாக சொல்லுவேன், பேச்சால் உலகை வெல்லும் ராசி. பேச்சை மட்டும் விட்டு கொடுத்துடக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையில் யார்கிட்ட எப்படி பேசணும்னு மட்டும் இந்த ராசியை கற்றுக்கிட்டா ஜெயிச்சிடும். இவங்களுக்கு பெஸ்ட் டீச்சர் உடம்புக்குள்ள இருப்பார். அதாவது இவங்க ஒரு விஷயத்தை சொல்றாருன்னா இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் பெஸ்ட் டீச்சரா சொல்லுவாங்க. இந்த ராசிக்கு வெளிநாடு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். வெளிநாடு, வெளி மாநிலம், பிறந்த ஊரை விட்டு வெளியூர் மிகுந்த ஆதாயத்தை கொடுக்கக்கூடியது. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து இந்த ஜோதிடர் யுகம் சேனலை எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து நிறைய விஷயங்களை உங்களுக்காக நாங்கள் இன்னும் என்ன பண்ணலாம், இந்த ராசி பலன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். அப்படி ஒரு அருமையான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை உங்களுக்காக பிரம்மன் எழுதிய விதி அப்படின்றது என்ன புதுசாக இருக்கா? செம்மையாக இருக்குங்க. இந்த பிரம்மன் எழுதிய விதி 12 ராசிக்கும் இருக்கான். அப்படி என்ன அந்த பிரம்மன் நம்ம 12 ராசிக்கும் என்னதான் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவர் சாதாரண ஆள் இல்லைங்க. அவர் ஜோதிடம், பிரசன்னம் பார்க்குறாரு, வாஸ்து பார்க்குறாரு. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் வேணும்னு வச்சுக்கோங்களேன், அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ற ஒரு ஃபோன் நம்பரை செலக்ட் பண்ணி கொடுப்பாரு. சரி, கார் வாங்கிட்டேங்க, இந்த காருக்கு ஒரு லக்கி நம்பர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லக்கியான கார் நம்பரையும் உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஸோ இப்போ என்னென்ன பண்ணுறாரு பாருங்க. அவர் ஜோதிடம் பார்க்குறாரு, வாஸ்து பார்க்குறாரு, நியூமராலஜி பார்க்குறாரு, அது இல்லாமல் இந்த வாழ்வியல் பரிகாரம் பார்க்குறாரு. உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாத்தையும் கரைச்சி குடித்து உங்களுக்கான ஒரு ராசி, உங்களுக்கான ஒரு நம்பர் எல்லாமே அவ்வளோ அழகாக கொடுத்து நிறைய பேருக்கு நிறைய லக்கு கிடச்சி அவ்வளோ ரசிகர்களை சம்பாரித்து வச்சுருக்காரு நம்ம விஜயகுமார் அவர்களை. அவரை நம்ம ஒரு அருமையான ஒரு பதிவில் தான் நம்ம சந்திக்கிறோம். அதான் பிரம்மன் எழுதிய விதி. பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கும்னு அவர்கிட்ட கேட்போமா? வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். அதாவது ஜெகஜோதியாக உட்காந்துருக்கீங்க, அருமையாக நிறைய விஷயங்களை கரைச்சி குடித்து இத்தனை விஷயங்களையும் பண்ணி நிறைய ரசிகர்களை சம்பாரித்து வச்சுருக்கீங்க. எப்படி இதெல்லாம் சொல்லுங்கள். எல்லாம் இறைவன் செயல் தான் சொல்லணும். ஜோதிடத்தில் இருக்கிற ஆர்வம் முதல்ல இந்த பிரம்மன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டீங்க, அதை பேசுவோம். முதல்ல பிரம்மன் இறைவன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவமாக ராசி அம்சத்தை கொடுத்துருக்கார். ஒவ்வொரு ராசியும் தன் வாழ்க்கையில் இதெல்லாம் பிறப்பு முதல் இறப்பு வரை சந்திக்கக்கூடிய நற்பலன்கள், கர்ம வினை பயன்கள் அனைத்தையும் ஒரு சில விஷயம் இருக்குது. அப்போ இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எப்படி மாதிரி தொழில், மனைவி எப்படி வரும், திருமணத்துக்கு முன் வளர்ச்சியா, திருமணத்துக்கு பின் வளர்ச்சியா, வேலையில் வளர்ச்சி அதிகமாக, இது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதா, இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பிரித்து கொடுத்துருக்கார். இப்போ ஒவ்வொரு ராசியும் அதுபடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகும் பொழுது என்ன ஆயிரும்னா எளிமையாக பயன்படுத்தக்கூடிய அம்சம் வந்துடும். பிறப்பிலிருந்து ஒரு 70 வயது வரைக்கும் இருக்கிற அனைவருக்கும் இது நடந்தே தீரும். இது நட்சத்திர அடிப்படையில், ராசி அடிப்படையிலே வேலை செய்யுங்க. அப்போ அது கூட ஜாதகத்தை நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது 100க்கு 100%. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது 50% விஷயம் இப்போயே தெரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம வாழ்க்கையில் 50% நாலேஜோட இன்றைக்கி பார்க்குறவங்க, இப்போ நம்ம பேச போகிற வீடியோவில் ஒரு 60-65 வயசு இருக்கிறவங்க இந்த ராசிக்கு ஆமாம் எனக்கு எல்லாமே நடந்திருக்கேன்னு சொல்ல போகிறாங்க. உங்களுக்கு உண்டான இறைவன் யார், உங்களுக்கு உண்டான வழிவகை எல்லாத்தையும் தெளிவாக பிரம்மன் நம்ம என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். இப்போ நான் என்ன தெரியுமா, அவங்க சார்பாக தான் உங்களை கேள்வி கேட்க போகிறேன். அவங்க மனசில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நான் கேள்வியாக உங்களை கேட்க போகிறேன் இந்த பிரம்மன் எழுதிய விதியில். சார் அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு மட்டும் ஏன் சார் இப்படி இருக்குது? அதாவது அவங்க நிறைய எல்லையை நோக்கி போயிட்டுருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க.
ஆனால் நாங்கள் ஒரு ஒரு பாதையை போயிட்டே இருக்கோம், டக்குன்னு தடங்கல் ஆகுது. ஏன் எங்களுக்கு ஏன் தடங்கல் ஆகுது? ஒருவேளை கண் திருஷ்டியா, இல்லை செய்வனியா, இல்லை யாருதாவது எதிரிங்களால எங்களுக்கு ஏதாவது தொல்லையா? இந்த பிரம்மன் எங்களுக்கு என்னதான் எழுதியிருக்காருன்னு கேட்குறாங்க சார், சொல்லுங்க. நிச்சயமாக. அதாவது விருச்சக ராசி காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். இங்கே செவ்வாய் என்ற ஒரு கிரகம் அதிபதியாக இருக்கார். இங்கே சந்திரன் என்பது வலிமை குறைந்திருக்கு. முதல்ல விருச்சக ராசின்னு அறிவாளியான ராசி, உழைப்பை நம்புகிற ராசி, மேம்போக்குத்தனமாக இருக்காது, பர்ஃபெக்ஷனிஸ்டாகவும் இருப்பாங்க. இந்த ராசிக்கு எது சரியோ அதை திடமாக செய்யக்கூடியது. மற்றவங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறது தான் இங்கே வேண்டும். பொதுவாக இவங்க என்னென்னா, எதிரிகள் இவங்களை டாமினேட் பண்ணுறாங்க. அதுதான் இவங்களுக்கு தடைக்கு முதல் காரணம். அந்த எதிரிகள் எங்கேருந்து வராங்கன்னா, இவங்க வேலை செய்கிற இடத்துல இருக்காங்க, ஒரு சிலருக்கு உறவினர்களாகவே இருக்காங்க, ஒரு சிலர் தொழில் செய்வதில் காம்படிஷன். ஏன்னா இந்த ராசி பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஆராய்ச்சி பண்ணி அதில் நல்லது கெட்டது என்ன, எது மற்றவங்களுக்கு கொடுக்கணும், இது கொடுத்தா சமூகத்துக்கு நல்லதான பலதரப்பட்ட யோசனைகள் செய்யக்கூடிய அம்சம் உண்டு. ஆனால் காம்படிஷன் இருக்கும். ஏன்னா இவங்க திறமை வாய்ந்தவங்க. ராசிக்கு பொதுவாக சொல்லுவேன், பேச்சால் உலகை வெல்லும் ராசி. பேச்சை மட்டும் விட்டு கொடுத்துடக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையில் யார்கிட்ட எப்படி பேசணும்னு மட்டும் இந்த ராசியை கற்றுக்கிட்டா ஜெயிச்சிடும். அப்போ உங்கள் கருத்தை வலிமையாக எடுத்து வைங்கள். இயற்கையாகவே இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிபிசிஐடி உள்ளே இருப்பான். அதை நீங்கள் எப்பவுமே ஆக்டிவேட் பண்ணோம். இந்த ராசிக்கு ரியல் எஸ்டேட் சூப்பராக இருக்குங்க. கமிஷன் வகை வருமானங்கள், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, இடம், வீடு, வண்டி, வாகனங்கள், பேச்சால் ஜெயிக்கக்கூடியது. இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த ராசிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், இடமா இருக்கலாம், நகையோ பணமோ இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் தான் ஜெயிக்க முடியும். அதாவது நிறைய பேருக்கு சீட்டு போடுற ஹேபிட் இருக்கும், இந்த ராசிக்கு செட் ஆகும். அப்போ அதுதான் சார் யோசனை பண்ணி பண்ணணும். இந்த சீட்டு மட்டும் நல்ல ஆளாக மட்டும் பார்த்து பிடிச்சா சீட்டு, நகைச்சீட்டும் சரி, இதெல்லாம் இவங்களுக்கு பொருளாதாரத்தை சேர்த்துறதுக்கு இறைவன் இப்படி தான் அமைப்பு கொடுத்துருக்கான். அப்போ ஒன்று நகை வாங்கி வைக்கிறது, சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் ரியல் எஸ்டேட்டில் பெரிய தொகை. நகை வாங்குறது பெரிய, அப்போ என்ன சின்ன சின்னதாக சீட்டு போடக்கூடியது, இதெல்லாம் இந்த ராசிக்கு இருக்கும். இந்த ராசிக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டே ஒரே விஷயம் தெரியுங்களா? திடீர் கோபத்தால் உறவுகள் இழத்தல், இது மைனஸு. அவசரப்பட்ட கடனை வாங்கி, அது சொந்த பந்தத்துக்காக அவசரப்பட்ட கடனை வாங்கி பேரக்கிறதுக்கு, இந்த ரெண்டு தான் மிகப்பெரிய. இதை மட்டும் கவனிச்சிருந்துக்கணும். இதை மட்டும் சரியாக பயன்படுத்த ஜெயிச்சிருக்கும். குலதெய்வத்தால் அருள் பெற வாய்ப்புள்ள ராசி. கேட்டீங்க இல்லையா, இறைவன் ஏன் பண்ணுறான்? இறைவன் உங்களை சோதிக்கிறார், கைவிட மாட்டார். இறைவன் நிச்சயமாக உங்களே அதாவதுங்க, கல்லடி படுற மரம்னு நினைக்கிறீங்க, பழுத்த மரம் தான் கல்லடி படுது. இதெல்லாம் பழுத்த மரம். நாலேஜ் இருக்குங்க. இந்த ராசிக்கு எல்லாம் இது பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு பெஸ்ட்டு டீச்சர் உடம்புக்குள்ளே இருப்பார். அதாவது இவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் பெஸ்ட்டு டீச்சராக சொல்லுவாங்க. இதுதான் இவங்களோட சூட்சம். இந்த ராசி ஒன்று தெரிஞ்சுக்கணும். லாங் டேர்ம் முதலீடு பெஸ்ட்டுன்னு சொன்னேன். அதே மாதிரி லாங் டேர்மாக வருகிற ஒரு பிஸ்னஸை சூஸ் பண்ண இந்த ராசி ஜெயிச்சிடும். லாங் டேர்ம் பிஸ்னஸ் எப்படி இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் நாம்ஸுக்கு படி தான் எடுக்கணும். ஏன்னா 10ஆம் இடம் சூரியன், அரசு திட்டங்களுக்கு சம்மந்தப்பட்டது, இன்னைக்கு சோலார் சம்மந்தப்பட்டது, ஈவி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் இந்த ராசி அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட்டோட அந்த கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இதாக இருக்கும். தலைமை தாங்கும் தகுதி உடையவர்கள் இவர்கள். ஆனால் ஆரம்பத்தில் இவர் ஒரு சின்ன ஒரு வேலைக்கு போய் படிப்படியாக தான் முன்னேறுவாங்க. இந்த ராசிக்கு வெளிநாடு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். வெளிநாடு, வெளி மாநிலம், பிறந்த ஊரை விட்டு வெளியூர் மிகுந்த ஆதாயத்தை கொடுக்கக்கூடியது. சரி, இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த் வைஸ் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு ஹெல்த் என்னென்னா, ப்ரெஷர், பிபி, பிளட்டில் ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ராசிக்கு செக் பண்ணிக்கணும் இந்த ராசி இயற்கையாகவே. அப்போ இந்த ராசிக்கு காதல் உண்டு. ஒரு காதல் நிறைவேறுமான்னு போராடுங்க. பாவம், ஒரு சிலருக்கு காதல் நிறைவேறாமல் ரெண்டாவது காதல் தான் நிறைவேறுகிறது ராசிக்கு. ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் இந்த ராசியோட வாழ்க்கை முறையே மாறுதுங்க. அப்போ திருமண வாழ்வுக்கு முன்னாடி இந்த லைஃபே வேற, திருமணத்துக்கு அப்புறம் வேற. நல்ல கணவன் மனைவி, நல்ல கலஸ்தரம் வந்து விட்டால் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கின்றன. அவசரப்பட்டோ சொந்த பந்தங்களோ ஒரு தவறான உறவை சூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுது. இப்போ ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது பார்ட்னர்ஷிப்பில் தான். அது லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம். பார்ட்னர்ஷிப்பு தான் இந்த ராசிக்கு. இந்த ராசிக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு. வெளிநாடு, வெளி மாநிலம் அப்போ என்ன சொல்கிறேன்னா, ஒரு சில வெளிநாடு சம்மந்தப்பட்ட இங்கே விற்கிறது வெளிநாட்டுக்கு, இதெல்லாம் இந்த ராசி பண்ணிக்கலாம். சூட்சம். இந்த ராசி ஒரு வீடு சூஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் சார், ஒரு நீர்நிலை ஒட்டி
ஒரு நீர்நிலை, தண்ணி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் அருகில தான் இந்த ராசி சூஸ் பண்ணணும். அதான் இந்த ராசிக்கு. இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, சார் எங்கே போனாலும் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஈபி கம்பம் வந்துடுது, டிரான்ஸ்ஃபார்மர் வந்துடுது, ஒரு ட்ரைனேஜ் தொட்டி மாதிரியோ குப்பை தொட்டியோ வந்துடுது சார். ஒரு சிலருக்கு யோகமாக இருக்கிறது. கசாப்பு கடைகள் வந்துடுதுன்னு சொல்லுவாங்க இந்த ராசியெல்லாம். இந்த ராசிக்கு சரி இவ்வளோ சொன்னோம் இல்லையா? இந்த ராசி எதில் எதுவுமே கவனம் இருக்கணும்? வண்டி வாகனத்தில் கவனம் கவனம் கவனம். இந்த ராசி இந்த வண்டி வாகனத்துக்கு எடுத்து ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது மற்றவங்க தப்பு செய்கிறதையும் இந்த ராசி, மற்றவங்க தப்பாக வந்து இடிச்சிருவாங்க. ஆமாம் ஆமாம். இந்த வண்டியை கொண்டு போய் நிறுத்தினா கம்ப்ளீட் கரெக்டான பார்க்கிங், கரெக்டான இடத்துல தான் இருக்கும். சின்ன சின்ன ஃபைன் வந்துடும். இதெல்லாம் இந்த ராசிக்கு உண்டானது. இந்த பிரம்மன் என்ன சொல்கிறாருன்னா, உறவுகளை டீல் பண்ணும்போது கவனித்து டீல் பண்ணுங்க. இது இந்த ராசி தான். ஏன்னா சந்திரன் இந்த ராசிக்கு இங்கே வலிமை கம்மியாக இருக்கிறனால தந்தை வழி உறவில் ஒரு சில அவமானத்தை சந்திக்கிற ராசி இந்த ராசிங்க. நிறைய பேர் அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணலம்பாங்க, ஒரு சில அப்பா இல்லைம்பாங்க, தந்தை வழி உறவுல என்னை ஏமாத்திட்டாம்பாங்க. இந்த ராசி எப்பவுமே இயங்குற ராசி. சொந்த பந்த உறவுகள் அண்ணன் தம்பிக்கு எல்லாம் செஞ்சாங்க, எனக்கு செய்யலை அப்படின்னு வருத்தப்படுகிற அம்சமே இந்த ராசி தான். சொந்த பந்தத்துக்கெல்லாம் செஞ்சாங்க, எனக்கு ஏன் சார் செய்யலை? ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய குறை இந்த ராசிக்கு இருந்துகிட்டே இருக்கும். எங்கள் அக்காவுக்கு செஞ்சாங்க. இதுதான் இந்த ராசிக்கு. இந்த ராசி ஜெயிக்க சூட்சம ரகசியம் சொல்லிடுறேன் பாருங்க. எப்பவுமே கோயில் கும்பாபிஷேகம் ஒரு முறையாவது அட்டன் பண்ணி, அன்னதானம் மட்டும் ஒரு டைம் அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தாலே பாதி தோஷம் போயிடும். பாதி தோஷம் இந்த ராசிக்கு போயிடும். இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா இரட்டை பிறவியில் திருமணம் செய்வதை கவனித்து பண்ணணும். இரட்டை பிறவி நிறைய பேர் செட்டால, இரட்டை பிறவியாக இருக்கிறவங்க பார்ட்னராக லைஃப் பார்ட்னரும் சரி, இந்த ராசி இவங்களுக்கு இந்த மிதுனம் சம்பந்தப்பட்ட ராசி அன்பர்களை கூட்டாகவோ எடுப்பது தவிர்க்க வேண்டிய ராசி. மிதுனம் சம்பந்தப்பட்ட ராசி கூட்டு சம்பந்தப்பட்ட ராசி செட்டால. இவங்க இறை வழிபாடு என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு வழிபாடு என்னன்னா, குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர் இல்லை முருகரை விசாக நட்சத்திர அன்று வழிபாடு செய்யும்போது யோகத்தின் உச்சம் இந்த ராசிக்கு. வெரி குட். இதெல்லாம் இந்த ராசியை சூட்சம ரகசியங்கள். இறைவன் இதை தான் பண்ணணும். இந்த ராசிக்கு எந்த ஒரு விஷயம் சின்ன ஒரு தடை ஏற்பட்டு தடைக்கு பின் தான் வாழ்வின் வெளிச்சமே. இப்போ முதல் ஃபெயிலியர் நினைக்க வேண்டாம், வாழ்வில் மிகப்பெரியதாக இருக்கும். கல்வியில் சிறந்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், ஞானத்தில் சிறந்தவர்கள், ஜெயிக்க பிறந்தவர்கள் இந்த ராசிங்க. சூப்பர், ரொம்ப நல்ல விஷயம் சார், நன்றி. இந்த ராசிக்கு உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருப்பாருன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்குதா? இதாங்க இந்த பிரம்மன் எழுதிய விதியில் தகைச்சு போய் நின்றுருப்பீங்க. ஆடாடா, நமக்கா இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு. அதாங்க உண்மை. நீங்கள் நேரில் ஐயாவை பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் சொல்லுவார், பரிகாரங்களோட உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கான பல விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது இந்த பாருங்க, ஐயா வந்து ஒரு புக்கு தயாரிச்சிருக்காரு. இந்த புக்கு வந்து உங்களுக்கு ஜாதகம் கற்றுக்கணும், ஏன் ஜாதகத்தை நானே பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி படிச்சிங்கன்னா போதும். ஃபுல்லாக நீங்களே உங்கள் ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். இதில் எல்லா விஷயமும் இருக்குது. மறக்காமல் இதை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எங்கே வாங்கணும்னு சந்தேகம் இருக்கா? அமேசான்லேயே கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது. இந்த புக்கை ஆர்டர் பண்ணிங்கன்னா அதுலேயும் வாங்கலாம். இல்லை ஐயாவோட இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஐயா கிட்டே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அவர் புக் அனுப்பி வச்சுருவார். இதை மிஸ் பண்ணுறாதீங்க. அருமையான புக்கு. நீங்கள் நிறைய விஷயத்த உள்ளேருந்து கற்றுக்கலாம். நன்றி.